மார்க்சிஸ்ட் பொதுச் செயலாளர் சண்முகம் ஒரு 3 வாரங்களுக்கு முன்பு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பேட்டியில் அதான் சொல்றாரு. அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக சேர்ந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, ஆனால் விஜய் அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்ந்தால் போட்டி மிக கடுமையாகும்ன்ற. அரசியல்வாதிகள் மிக கடுமையாகுன்றாங்கன்னா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அண்ணாமலை ஒரு படி மேலே போய் அமித்ஷா சொன்னதான் உண்மைன்னு சொன்னதும் அவரை காயப்படுத்துது. அப்போ அவர் மறைமுகமாக ஒரு எச்சரிக்கையை பிஜேபிக்கு விடுக்கிறார் எடப்பாடி. அது இடதுசாரிகளுக்கும் விசிகாக்கும் கொடுக்குற அழைப்பு. எங்கள் கூட்டணிக்கு நீ வாங்க, எங்கள் கூட்டணிக்கு வாங்க, நாம் பிஜேபியை கழட்டிடலான்றார். 26 எதிரி திமுக இல்லை, திமுக ஜெயிச்சு போட்டோம். ஆனால் அதிமுகவை எவ்வளோ தூரம் அழிக்க முடியுமோ அழிச்சணும், பலவீனப்படுத்த முடியுமோ பலவீனப்படுத்தும். அதை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அது உணர்ந்த காரணத்தால் நிலைமை கையை மீறி போகுது. இப்படியே தொடர்ந்து பேசினா கூட்டணியில் நீடிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச காரணத்தால் தான் மறைமுகமாக அவர் அழைப்பு விடுக்கிறாரு இடதுசாரிகளுக்கும் விசிகாக்கும். அமித்ஷா அவர்கள் மறுபடியும் ஒரு நாள் சென்னை வரும்போது ஒரு பொதுக்கூட்டத்திலேயோ செய்தியாளர் சந்திப்பிலையோ அல்லது அவங்க கட்சி கூட்டத்திலேயோ உள்ளரங்க கூட்டத்திலேயோ வரப்போகிறது என்டிஏ ஆட்சி தான், அந்த ஆட்சியில் பிஜேபி மந்திரி 4 பேர் இருப்பான், பிஜேபி இடம்பெறும்னு சொல்லிட்டா அப்போ எங்கே போய் முகத்தை வைத்துக் கொள்வார் எடப்பாடி? எங்கே சொல்கிறன்றது முக்கியங்க, எங்கே சொல்கிறான்றது முக்கியம். நலத்திட்ட உதவிகள் வழங்கும் உங்களுடன் ஸ்டாலின்றது கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் தானங்க. அது டிஐபிஆர் தானே ஆடெல்லாம் கொடுக்குறோம். அந்த ஆடில் பார்த்தீங்கன்னா வீடியோவில் திமுக குடிப்பாக இருக்குது. இந்த லட்சணம் இருக்குது அரசு நிர்வாகம். அரசு செலவில் ஆளுங்க வச்சு பிரச்சாரத்தை பண்ணுது. பிரச்சாரம் பண்ணும்போது வேறு ஆப்ஷனே திருமாவுக்கு கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் எங்கே போவார்? அவரே கொஞ்ச நாள் முன்னாடி அதிமுகவோடு போகிறதுல பிரச்சனை இல்லை, ஆனால் அங்கே பிஜேபி இருக்குன்னு புரியுதில்ல. அவர் தான் ஆசையை வெளிப்படுத்தினார். அவரும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாரு, திமுகவுக்கு மாற்ற ஒரு அணியை கட்ட முடியுமா, ஏடிஎம்கேயோட போயிடலாமான்லாம். அது பிஜேபி முந்திக்கிட்டாங்க. ஒருவேளை 11th ஹவரில் ஒருவேளை பிஜேபியை ஏடிஎம்கே கழட்டி விட்டால் வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். சரி, இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய அந்த ரீசெண்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா கொடுத்த அந்த பேட்டியாக இருக்கட்டும், அதற்கு முன்னாடியிலிருந்தே அதிமுக பாஜக இடையிலான கூட்டணி ஆட்சி தொடர்பான கருத்து மோதல்களாக இருக்கட்டும், அப்பத்துலேருந்து ஆரம்பித்து இப்போது ரீசெண்டாக விஜய் தாவேகா தொடர்பாக தாவேகா கொடுத்துருக்கிற ஒரு அதிமுக தொடர்பாக கூட்டணி தொடர்பாக தாவேகா கொடுத்துருக்கதாக இருக்கட்டும், ஒரு கிட்டத்தட்ட அதிமுக பாஜக தாவேகா கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ஸ்டோரியாக இப்போ ஓடிட்டுருக்கு இல்லைங்களா தமிழக அரசியலில் கூட்டணி தொடர்பாக. இதை எப்படி பார்க்க? அது வாய்ப்பு குறைவு கோபி. விஜய் பிஜேபி அலையன்ஸ்க்கு போக மாட்டார்னு நினைக்கிறேன். 100% ரூல் அவுட் பண்ண முடியாது. ஒரு லாஸ்ட் 10% சான்ஸ் இருக்குது. அது குழப்பத்தில் தான் இருக்குது. அவ்வளோ சுலபமாக அவர் போக மாட்டார். அப்படி போனார்னா அது ரொம்ப டஃப் ஆகிடும். அதை தான் மார்க்சிஸ்ட் பொதுச் செயலாளர் சண்முகம் ஒரு 3 வாரங்களுக்கு முன்பு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பேட்டியில் அதான் சொல்கிறார். அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக சேர்ந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, ஆனால் விஜய் அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்ந்தால் போட்டி மிக கடுமையாகும்ன்றார். அரசியல்வாதிகள் மிக கடுமையாகுன்றாங்கன்னா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அரசியல்வாதிகள் கடுமையான போட்டினா தோத்துட்டோம் நாங்கன்னு அர்த்தம். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்குள்ள விஜயை கூட்டு வரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் எல்லா முயற்சிகளும் நடக்கின்றன. ஆனால் விஜய் அதுக்கு ஒப்புக்கொள்வதற்கு வாய்ப்பு குறைவுன்னு தான் தோணுது. ஆனால் பாஜகவை வெளியில் அனுப்பிட்டு ஏடிஎம்கே விஜய் கூட்டணி வந்ததுன்னா அதுவே வெற்றி கூட்டணி. இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்துக்கான மிகப்பெரிய தடையாக இருப்பது பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் தான். இந்த அரசுக்கு எதிரான வாக்குகளை திமுகவுக்கு எதிராக போக விடாமல் திமுக பக்கமே திருப்புது, அல்லது சீமான் விஜய் அந்த மாதிரியான புது பிளேயர்ஸ் பக்கம் திருப்புது. ஏடிஎம்கே பக்கம் பிடிக்காத வாக்குகள், திமுக பிடிக்காத வாக்குகள் போவதை தடுப்பது எதுனா பிஜேபி அலையன்ஸ் தான். பிஜேபி மட்டும் இல்லாமல் ஒன்றுபட்ட அதிமுக இருந்ததுன்னா அவர் டிடிவியை சேர்த்துக்கணும், இவரை ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கணும். ஒன்றுபட்ட அதிமுக இருந்ததுன்னா சின்ன கட்சிகளை மட்டும் வச்சு கூட எதிர்த்தரப்பில் எவ்வளவு பேர் தனியாக வந்தாலும் ஒன்றா வந்தாலும் வீழ்த்திடலாம். ஏடிஎம்கேக்கு அந்த அவுட் பேங்க் இருக்குது. பட் பிஜேபியோட அவங்க போனதால் அது போயிடுச்சு. என்மாசா கிட்டத்தட்ட 15% மேலே இருக்க சிறுபான்மையான வாக்குகள் 90% டிஎம்கே அலையன்ஸ்க்கு போகுது. அது விஜய்க்கு போகாது. ஏன்னா விஜய்க்கு போகிறது பிஜேபிக்கு போகிறதுன்னு அவங்க நம்புறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பிஜேபி வரக்கூடாது. என்மாசா மைனாரிட்டி விஜய்க்கு ஓட்டு போடுறதுனால ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி வந்துரும்ன்ற பயம் சிறுபான்மையின மக்கள் மத்தியில் இஸ்லாமியர்களுக்கு
கிறிஸ்தவர்கள் மத்தியில் வந்துடுச்சு. அதில் 90% வாக்குகள் அவங்களில் வந்து கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கு வரும். திமுக கூட்டணி பிடிச்சு இல்லை, விஜய்க்கு போட்டால் ஏடிஎம்கே பிஜேபிக்கு சாதகமாக போயிடும், பிஜேபி வந்துடும்ன்ற எண்ணத்தில் வரும். ஏடிஎம்கேவோட மிகப்பெரிய சவால் பிஜேபி, திமுக கிடையாது. ஏன்னா அவங்க ஓட் பேங்க் சதுருது, அவங்க ஓட் பேங்க் வந்து பெரிய அளவில் சரியுது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். கீழே கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, ஆனால் அது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஓட்டு 3 திமுக எதிராக பிரியும் போது திமுக தான் அட்வான்டேஜ், திமுக மட்டும்தான் அது அட்வான்டேஜ். இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, IOU. வெற்றி பெறணும்னா ஒரே விஷயம் தான், எதிர்க்கட்சிகள் ஒன்று சேரணும். எதிர்க்கட்சிகள் ஒன்று சேராமல் வீழ்த்தப்பட்ட அரசுகள் இந்திய அரசியல் வரலாறுல மாநில அளவிலையும் தேசிய அளவிலையும் ரொம்ப 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 கம்மி. அந்த எதிர்க்கட்சி ஒற்றுமை மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுக்கும். துரதிருஷ்டவசமாக திமுகவுக்கு அதிர்ஷ்டவசமாக இன்னைக்கு அது இல்லை. திமுக வண்டி அதில் தான் ஓடுது. பிஜேபி இருக்கிற கூட்டணியில் நாங்கள் வரமாட்டோம்னு தாவேக்க ஒரு பக்கம் சொல்கிறதும், அதே நேரம் கூட்டணி ஆட்சி தொடர்பான விஷயத்தில் அமித்ஷா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக இபிஎஸ் பேசிட்டு இருக்கிறதும் இட்ஸ் ஒரு மறைமுக மெசேஜ். நீங்கள் வேண்டாம் அப்படிங்கிறத இபிஎஸ் அவர்கள் சொல்லாமல் சொல்கிறாரு. அப்படி தான் எடுத்துக்கணும் கோபி. தாவேக்கா மீது ஒரு நம்பிக்கை. ஏன்னா தொடர்ச்சியாக வந்து பிஜேபியில் இபிஎஸ் உள்ளிட்ட அமித்ஷா உள்ளிட்டவர்கள் அதிமுகவை இழிவுபடுத்தி பலவீனப்படுத்தி பேசுகிற பேச்சுக்களை பொறுத்து கொண்டிருந்த எடப்பாடி இப்போ கொஞ்சம் திமிர ஆரம்பிச்சிருக்காருன்னு தோணுது. குறிப்பாக அண்ணாமலை பேசின பிறகு அமித்ஷா பேட்டி அவருக்கு காயப்படுத்தியிருக்கு. அவர் இடதுசாரிகளுக்கும் திருமாவுக்கும் அழைப்பு விடுத்தது பிஜேபிக்கு கொடுக்குற மெசேஜ். பிஜேபியோட அதிமுக இருக்கிற வரைக்கும் 2 இடதுசாரிகளும் விசிகாவும் தங்களுக்கு நோக்கி வரமாட்டார்கள்ன்றது அவருக்கு நல்லா தெரியும். யாருக்கு? எடப்பாடிக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஏன் அந்த அழைப்பு அவர் விடுக்கிறாருன்னா, இவங்க தொடர்ச்சியாக வந்து நாங்கள் தான் ஆட்சியில் பங்கு பெறுவோம், அமைச்சரவையில் பிஜேபி இருக்குன்றதும், அமித்ஷாவே 3 தடவை கொடுத்த பேட்டியில் அமைச்சரவையில் பிஜேபி இடம்பெறுன்றதும், அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார்னு சொல்கிறதும். ஏன்னா கூட்டணி அறிவிக்கும் போது எடப்பாடிக்கு தலைமையில் தமிழ்நாட்டில் என்டிஏ அரசு அமைக்கும்னு சொன்ன அமித்ஷா 2 மாதங்கள் பொறுத்து மாற்றி பேசுறதும், அண்ணாமலை ஒரு படி மேலே போய் வந்து அமித்ஷா சொன்னதான் உண்மைன்னு சொன்னதும் அவரை காயப்படுத்துது. அப்போ அவர் மறைமுகமாக ஒரு எச்சரிக்கையை பிஜேபிக்கு விடுக்கிறார் எடப்பாடி. அது இடதுசாரிகளுக்கும் விசிகாக்கும் கொடுக்குற அழைப்பு. எங்கள் கூட்டணிக்கு நீ வாங்க, எங்கள் கூட்டணிக்கு வாங்க, நாம் பிஜேபியை கழட்டிடலான்றார். அது புரியாமல் சிபிஎம்ல கூட அதை நக்கல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. சண்முகம் போட்டிருந்தாரு, அவங்க ஊவாசிக்கு கூட ஏதோ ட்வீட் போட்டிருந்தாங்க. போன வாரம் நீங்கள் சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டுகளே காணணும், இந்த வாரம் நீங்கள் சொல்கிறீங்க கம்யூனிஸ்டுகள் வாங்கன்னு. அது அப்படி சண்முகம் போட்டிருக்காரு, முன்னுக்கு பின் முரணா பேசுறாரு. அவங்க அந்த அம்மா ஊவாசிக்கு என்ன போட்டிருக்காங்க, அவங்க ஊவாசியோட ட்வீட்டில் நான் பார்த்தேன், அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அது வேற வாய் இது நார வாயின்னு அதை நக்கல் பண்ணுறாங்க. இல்லை, தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க இவங்க. அவர் சொல்கிறது நான் பிஜேபியை விட்டு விலகிடுவேன், அந்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. பிஜேபியோடு அணி சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியோட தலைவர், ஒரு முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர், அவர் பிஜேபியோடு தாங்கள் இருக்கும் பொழுது இடதுசாரிகளும் விசிக்கவும் வரமாட்டார்கள் என்று நன்கு தெரிந்து தான் இந்த அழைப்பை விடுக்கிறார். அப்போ ஏன் விடுக்கிறார்னா, அது இவங்களுக்கு கொடுக்குற அழைப்பு கிடையாது, இடதுசாரிகளுக்கும் விசிக்காகவும் கொடுக்குற அழைப்பு கிடையாது, அது பிஜேபி கொடுக்குற மெசேஜ். லுக், ரொம்ப ஆடாத, எனக்கும் ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. நீங்கள் ஒரு புழு கூட மிதிக்க நெளியுங்க. ஏன்னா இப்போ தொடர்ச்சியாக அமித்ஷா அவர்களுடைய பேச்சுக்கள் 3 பேட்டி, தினமலர், தினத்தந்தி, நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் கொடுத்த பேட்டியில் தெளிவாக அமித்ஷா ஒன்று சொல்கிறாரு, என்டிஏ ஆட்சி அமையும், அந்த ஆட்சியில் அமைச்சரவையில் பாஜக இடம்பெறும், அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார். இதை 3 தடவை சொல்லிட்டார். அண்ணாமலையோட ஸ்பீச், முந்தா நாள் ஸ்பீச் கரெக்டுங்க. அவர் அண்ணாமலை சொல்கிறது 100% ஃபேக்சுவலி கரெக்ட். அவர் என்ன சொல்றார், அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெறும்னு அமித்ஷா சொல்லிட்டாரு, 3 தடவை சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன சந்தேகம்ன்றாரு. கரெக்ட், அண்ணாமலை சொல்றது ஃபேக்சுவலி. ஏன்னா எடப்பாடி என்ன சொல்றாரு, அமித்ஷா அந்த துணியில் பேசவே இல்லைன்னு ஒரு பச்சை பொய்ய சொல்றாரு. முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிறார் அவர். அதுதான் அண்ணாமலையோட பதில். அதாவது அமித்ஷா சொல்றது தப்புன்னு நீங்க சொல்லுங்க, நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லுங்க, அது வேற. ஆனா அமித்ஷா அவர்கள் அமைச்சரவையில் பாஜக இடம்பெறும் என்று சொல்லவே இல்லை என்று சொல்வது பச்சை பொய், ஜம்காலத்தில் வடிகட்டின பொய். அமித்ஷா இவர் எடப்பாடி சொல்றது, அதை தான் அண்ணாமலை சுட்டி காட்டுறாரு. அண்ணாமலை சொல்றது ஃபேக்சுவலி கரெக்ட். இது வந்து தன்னை நெருக்கடிக்கு உள்ளாக்குதுன்றத, ஏங்க எடப்பாடியும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பாலிட்டிஷியன் தாங்க. இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆனதுலேருந்து தொடர்ச்சி தொடர்ந்து பிஜேபி தலைவர்களும் குறிப்பாக அமித்ஷாவும் பேசுறது அதிமுகவை மேக்சிமம் பலவீனப்படுத்துது. இந்த முருகன் மாநாடுன்னு வச்சுட்டு 5 மந்திரியை, முன்னாள் மந்திரியை உட்கார வச்சு நீ பெரியாரையும் அண்ணாவையும் நக்கல் பண்ணி வீடியோ போடுறேன்னா, இது வச்சு செய்யறதும் வாங்கல, அதிமுகவை உள்ள வச்சு செய்யறாங்க. ஒரு தெளிவா ஒரு பேட்டர்ன் இருக்குங்க அமித்ஷா அண்ணாமலை பிஜேபியோட பிஹேவியர்ல. 26ல் எதிரி வந்து திமுக இல்லை, திமுக ஜெயிச்சு போட்டோம். ஆனால் அதிமுகவை எவ்வளவு தூரம் அழிக்க முடியுமோ அழிச்சணும், பலவீனப்படுத்த முடியுமோ பலவீனப்படுத்தும். அதை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அது உணர்ந்த காரணத்தால் நிலைமை கையை மீறி போகுது. இப்படியே தொடர்ந்து பேசினா கூட்டணியில் நீடிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச காரணத்தால தான் மறைமுகமாக அவர் அழைப்பு விடுக்கிறாரு இடதுசாரிகளுக்கும் விசிக்காகும். ஆனால் அவங்க போக மாட்டாங்க, அவங்க திமுக கூட்டணி விட்டு போக மாட்டாங்க. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலத்தில் சொன்ன சிச்சுவேஷன் இஸ் பிகமிங் அன்டெனபிள். அவங்க நிலைமை தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு பலவீனமாக போயிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, இன்னும்
ஏன்னா ஒரு வாரம் 10 நாளில் அல்லது ஒரு 2 வாரத்தில் அமித்ஷா அவர்கள் மறுபடியும் ஒரு நாள் சென்னை வருவார். வரும்போது ஒரு பொதுக்கூட்டத்திலேயோ செய்தியாளர் சந்திப்பிலையோ அல்லது அவங்க கட்சி கூட்டத்திலேயோ உள்ளரங்க கூட்டத்திலையோ வரப்போகிறது என்டிஏ ஆட்சி தான், அந்த ஆட்சியில் பிஜேபி மந்திரி 4 பேர் இருப்பான், பிஜேபி இடம்பெறும்னு சொல்லிட்டா அப்போ எங்கே போய் முகத்தை வைத்துக் கொள்வார் எடப்பாடி? அதுக்கு பிறகு சப்பக்கட்டு கட்ட முடியுமா? எங்கே சொல்கிறோன்றது முக்கியங்க. எங்கே சொல்கிறான்றது முக்கியம். பேட்டி கொடுக்குறது பேப்பருக்கு அல்லது டிவியில் பேசுகிறத விட சென்னைக்கு வந்து ஒரே ப்ரெஸ் மீட்டை நீ சேலத்தில் கொடுத்தனா அதுக்கு மரியாதை வேறு, சென்னையில் கொடுத்தனா மரியாதை வேறு. இடம் ரொம்ப முக்கியம், தலைவர்கள் எங்கே பேசுகிறாங்கன்றது. இப்போ அமித்ஷா அவர்கள் அடுத்த முறை சென்னை வரும்போது ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் அல்லது ஒரு உள்ளரங்க கூட்டத்தில் அல்லது பிஜேபியோட செயல் வீரர்கள் கூட்டத்திலேயே கேமராலாம் இருக்குங்க. என்டிஏ ஆட்சி அமையும் 26ல், அந்த ஆட்சியில் பிஜேபியும் இடம்பெறும், நாங்களும் மந்திரி சபையில் இருப்போம். ஏன்னா அதிமுக புதுசாக இந்த கவுண்டமணி செந்தில் பார்த்து சொல்லுவார்ல, தினசாக மொழியை மாற்றுறான்னு. அந்த மாதிரி வந்து அதிமுக தினசாக மொழியை மாற்றுது. எத்தனை முறை அமித்ஷா பேசினாலும் இல்லை அவர் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலைன்னு சப்பை கட்டுறாங்க. ராஜேந்திர பாலாஜி யாரோ சொல்லியிருந்தாங்க, ஆட்சி வேறு அமைச்சரவை வேறு, ஆட்சியில் பங்கு ஆனால் அமைச்சரவையில் பங்கு. இந்த கதையெல்லாம் ஓடாது. அவர் தெளிவாக சொல்கிறார், அமைச்சரவையிலே நான் இருப்பேன்றார், இதுக்கு மேலே நான். அது இன்னொரு தடவை சென்னை வந்து அமித்ஷா சொல்லிட்டாருன்னா அதுக்கு பிறகு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அதிமுக பிஜேபி அலையன்ஸில் இருக்கும்? மோடி அவர்கள் வேறு வராரு தமிழ்நாட்டுக்கு. மோடி இதெல்லாம் பேச மாட்டார், அவர் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டார். அது மொத்தமாக அமித்ஷா அவர் வரும்போது டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்காது, அடக்கி வாசிப்பாங்க. அவர் அந்த இதுக்கு வராரு, ராஜராஜ சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் அந்த இதுக்கு வராரு, இளையராஜா கச்சேரிலாம் இருக்குது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாணயம்லாம் வெளியிடுறாங்க. கண்டிப்பாக அரசியல் பேசுவார், ஆனால் அலையன்ஸ் பற்றி பேச மாட்டார். அலையன்ஸை உள்ளே வச்சு செய்கிறது அமித்ஷா. அடுத்த முறை சென்னை விஜயத்தில், சென்னை வருகையின் போது, சென்னை பயணத்தில் அமித்ஷா அவர்கள் அமைய போகிற என்டிஏ ஆட்சியில் பாஜக இடம்பெறும், அமைச்சரவையில் இடம்பெறும் மறுபடியும் ஸ்பஷ்டமாக சொல்லிட்டாருன்னு வச்சுங்க. அதிமுக என்ன அரசியல் பண்ணும்? ஏங்க இவ்வளோ நடந்த பிறகும் நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெறும் நாங்கள் அமைச்சரவையில் பிஜேபிக்கு இடம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லுங்கள், அது கூட ஓகே, அது கரெக்ட், அது ஒரு ஸ்டாண்டு லாஜிக்கலி. ஆனால் அமித்ஷா அப்படி சொல்லவே இல்லைன்னு எதுக்கு சப்பை கட்டுறாரு எடப்பாடி? அப்போ அவர் கட்சியில் இருக்கக்கூடிய இன்னும் கீழே 2ஆம் கட்டத்தில் இருக்க தலைவர்களும் அமித்ஷா அப்படி பேசல இப்படி பேசல எதுக்கு வியாக்கியானம் கொடுக்குறாங்க? நான் மறுபடியும் சொல்கிறேன், பிஜேபிக்கு நாங்கள் அமைச்சரவையில் இடம் கொடுக்க மாட்டோம், அமித்ஷா கருத்தை நாங்கள் நிராகரிக்கிறோம் நீ சொல்லு, அது லாஜிக்கலி கரெக்ட். நாங்கள் தனி மெஜாரிட்டியோட வருவோம்னு சொல்லு, அதுவும் லாஜிக்கலி கரெக்ட். ஆனால் அமைச்சரவையில் இடம் பெறுவோம் என்று அமித்ஷா சொல்லவே இல்லைன்னு சொல்றது அறிவு நேர்மை இல்லாத செயல். இல்லை, அந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டுக்கான நேரம் வரலன்னு நினைக்கிறாங்களோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மீசையில் மண்ணு ஓட்டலன்றாங்க. அவன் தான் டெய்லி போட்டு உங்களை தோச்சி எடுத்துருக்காங்கல்ல, தினம் உங்களை பாலிஷ் போடுறாங்க பிஜேபி. சமீபத்தில் முதல்வர் அவர்கள் ஒரு பேச்சில் பேசும்பொழுது கூட நேரடியாக அவங்களுடைய குடும்பத்தை ரைட்லேருந்து பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி எடப்பாடி விமர்சனம் பண்ணுறாங்க. ஆமாங்க, அந்த விமர்சனங்கள் வரதானங்க செய்யும். எப்படி காங்கிரஸ் வந்து 2வது மாடியில் கலைஞர் டிவியில் ரைடு, முதல் மாடியில் தயாளமாக சிபிஐ விசாரணை, தரைதளத்தில் காங்கிரஸும் திமுகவும் பேச்சுவார்த்தை நடத்துச்சுல, சிபிஐ வச்சு அவன் மிரட்டின மாதிரி இப்போ இவங்க இடியை வச்சு மிரட்டுறாங்க. உண்மைதான், வரலாறு உண்டு, எல்லாருக்கும் வரலாறு உண்டு. எல்லாரும் ஒரு காலத்தில் மிரட்டப்பட்டு சுயமரியாதை இழந்தவர்கள் தான். 119 சீட்டு தான் கலைஞர் நின்னார் 2011. காங்கிரஸுக்கு 63 சீட்டு கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் கூட்டணி ஆட்சிக்கு கருணாநிதி அப்பயே ஒப்புக்கொண்டார் என்று தான் அதுக்கு அர்த்தம். 119 118 ஜெயிப்பியானி ஒப்புக்கொண்டார் கலைஞர் அப்பொழுதே. அதனால் இது இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் நடப்பது ரொம்ப 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 அவலமானது. அதாவது 26ல் திமுக வென்றாலும் பரவாயில்லை, அதிமுக அழிக்கப்பட வேண்டும் என்று தெளிவாக முடிவு செய்துதான் பிஜேபி காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறது. பிஜேபியோட பிரதான எதிரி திமுக கிடையாது, அதிமுக. இப்போ இதில் குறிப்பாக இறுதியாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை சம்பந்தமாக பேசும்பொழுது கூட்டணியில் இருக்கக்கூடிய, அதாவது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய நகர்வுகள், அவங்களுடைய பேச்சுகள் எல்லாமே வந்து அவங்களுடைய அந்த தோரணைகள் எல்லாம் ஒரு மாதிரி வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையில் பேசுகிற மாதிரி இருந்தாலும் கூட கூட்டணி விட்டு வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத ரொம்ப சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் முதல்வர் இருக்கிற ஒரு நிகழ்ச்சியிலேயே வந்து சொல்றாரு, திமுகவுக்கு வந்து கொத்து கொத்தாக விசிகாவுடைய வாக்குகள் விடும் 2026ல், அதுல 1/4 அது விசிகாவுடைய வாக்குகளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுல 2 விஷயம் அதுல புரிஞ்சுக்க முடியாதா? ஏன்னா திமுகவில் இருக்கக்கூடிய ஓட் பேங்கிங்ஸ்ல கிட்டத்தட்ட 25% வந்து விசிகாவுடைய வாக்கு சதவீதம் தான் இருக்கு அப்படின்றத சொல்ல வர்றாரு. அது மூலமா ஒரு மறைமுகமான ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி. இல்லை, மறைமுகமாக நான் அவங்க கூட தான் இருக்கேன், நான் போயிட மாட்டேன்றாரு. ஏன்னா போன வருஷம் ஆதவர்ஜுனாவை வச்சு இவங்க விளையாடி பார்த்தாங்க, திமுகவை சீண்டுனாங்க. ஆதவர்ஜுனா அங்கே போன பிறகு இவங்களுக்கு கொஞ்சம் கை உடஞ்ச மாதிரி இருந்தது. ஆதவர்ஜுனா விஜய் கட்சிக்கு போன அன்னைக்கு காலையில் போய் சேர்றாரு, சாயங்காலம் வந்து திருமாவட்ட தான் ஆசீர்வாதம் வாங்கி போனார். இதெல்லாம் திமுக கண்டிப்பாக ரசிச்சிருக்காது. இன்றைக்கி திமுகவுக்கு திரும்ப கொடுக்குற பேபேக் டைம் பண்ணுவாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு திரும்ப கொடுக்குற நேரம் வந்திருக்கு. அதிமுகவோட பிஜேபி போய் சேர்ந்தோன்னா விசிக அதிமுக போகக்கூடிய கதவுகள் முற்றிலுமாக நிராகரிக்கப்பட்டு விட்டன. இந்த எலெக்ஷனில் கடைசி நேரத்தில் பிஜேபியை அதிமுக கழட்டி விட்டுட்டு விஜயோட போனால் கூட அப்படி போக மாட்டாங்க. ஒருவேளை அப்படி நடந்தால் கூட அதிமுகவோட நம்பகத்தன்மை அதில் பாதாளத்துக்கு போயிருக்கு. அப்போ விசிகா மாதிரி இடதுசாரிகளுக்கு, காங்கிரஸுக்கு, குறிப்பாக விசிகாவுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. எங்கே போவாங்க? தனியாக தான் போகணும். 16ல் மக்கள் நல கூட்டணின்னு 4 கட்சி இருந்தது, இன்றைக்கி அதுவும் கிடையாது. தனியாக போனால் தனியாக தான். அப்போ அந்த நிலைமை வந்துடக்கூடாது. அதாவது டு கீப்
சீஃப் மினிஸ்டர் குட் ஹியூமர்னுவாங்க. முதலமைச்சரின் நல்லாதரவில் இருக்க வேண்டும் என்று தான் திரும்ப விரும்புகிறார். அது ஒரு அரசு விழாங்க. அது அதில் எல்லா கட்சியும் ஏற்றி அரசியல் விழாவை மாற்றினாங்க. இதே மோடி பண்ணியிருந்தா, எடப்பாடி ஜெயலலிதா பண்ணியிருந்தா குதிப்பாங்க. திமுக பண்ணும்போது எல்லாம் அமைதியாக இருக்காங்க. நலத்திட்ட உதவிகள் வழங்கும் உங்களுடன் ஸ்டாலின்றது கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் தானேங்க. அது டிஐபிஆர் தானே ஆடெல்லாம் கொடுக்குறோம். அந்த ஆடில் பார்த்தீங்கன்னா வீடியோவில் திமுக குடிப்பா இருக்குது. இந்த லட்சணம் இருக்குது அரசு நிர்வாகம். அரசு செலவில் ஆளுங்கட்சி பிரச்சாரத்தை பண்ணுது. பிரச்சாரம் பண்ணும்போது வேறு ஆப்ஷனே திருமாவுக்கு கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் எங்கே போவார்? பிஜேபியோட போக முடியாது. காங்கிரஸ் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இருக்கிறதால ஏடிஎம்கேக்கும் போக முடியாது. வேறு எங்கே போக முன்னாடி அதிமுகவோட போகிறதுல பிரச்சனை இல்லை, ஆனால் அங்கே பிஜேபி இருக்குன்னு புரியுதில்ல. அவர் தான் ஆசையை வெளிப்படுத்தினார். பிஜேபியோட தான் ஒட்டிக்கிட்டு இருக்காங்களே, அப்புறம் எப்படி நீங்கள் போவீங்க? அந்த வார்த்தையே தப்பு இல்லை. அவரும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாரு. திமுகவுக்கு மாற்றா ஒரு அணியை கட்ட முடியுமா, ஏடிஎம்கேயோட போயிடலாமான்லாம். அது பிஜேபி முந்திக்கிட்டாங்க. இதுக்கு மேற்கொண்டு அவர் எப்படிங்க அந்த அலையன்ஸுக்கு போக முடியும்? ஒருவேளை கடைசி நேரத்தில் சிலர் சொல்லுவது போல் 11th ஹவரில் ஒருவேளை பிஜேபியை ஏடிஎம்கே கழட்டி விட்டால் கூட, கழட்டி விடாது, ஒரு கற்பனையாக வச்சுக்கோங்க, கழட்டி விட்டால் கூட அதுக்கு பிறகும் ஏடிஎம்கேவோட இந்த கட்சிகள் போகிறதால பெரிய லாபம் இருக்காது. ஏன்னா ஏடிஎம்கேவோட நம்பகத்தன்மை சதஞ்சிருக்கு. ஏப்ரலில் போய் பிஜேபியோட சேர்றாரு. பிப்ரவரியில் எஸ்டிபிஐ மாநாட்டில் என்ன பேச்சு பேசினார் எடப்பாடி. என்மாசா மைனாரிட்டிஸ் ஏடிஎம்கேக்கு எதிராக திரும்பிட்டாங்க. 90% மைனாரிட்டிஸ் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் ஏடிஎம்கேக்கு எதிராக திரும்பிட்டாங்க. ஏன்னா இது பச்சை துரோகம். எதிரியை மன்னிச்சுவான், அவன் துரோகியை மன்னிக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் பிஜேபி கூட ஓட்டு போடலாம், ஏடிஎம்கே போட மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு மோசமான முடிவு தானே இது. கூட்டணி வேறு அப்படின்ற விஷயத்த ரொம்ப அழுத்தமான நேரத்து கூட பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. நீங்கள் ரெண்டையும் முடிச்சு போடக்கூடாது. தப்பாக பேசுகிறாருங்க அவர், ரொம்ப தப்பாக பேசுகிறாரு. அதுக்குன்னு பிஜேபியோட போய் சேர்ந்துப்பியா? பிஜேபி கூட்டணி கொள்கை வேற தான், எங்களுடைய கொள்கை வேற. அது எப்படி அடிப்படையில் ஒற்ற கருத்து அப்படிங்கிறது திமுகவை வீழ்த்தணும், திமுகவை வந்து வீட்டுக்கு அனுப்பணும், திமுகவோட பிஜேபி கொண்டு சேர்றாங்க. திமுகவை விட பிஜேபி தான் பெரிய எனிமின்றது அவருக்கு தெரியாதா? தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கால் பதிக்கிறத விரும்பல. ஒரு லைட் போஸ்ட், தெருவில் இருக்க லைட் போஸ்ட்டை கட்டால் கூட ஆன்டி பிஜேபியாக தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் இங்கே இந்த அரசுக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கிறதால போட்டி வலுவாக இருக்கலாமே ஒழிய திமுக வீட்டுக்கு அனுப்புகிற அளவுக்கான ஒரு கோபம் மக்கள் மத்தியில் வந்ததாகவோ, திமுக இணையாக சண்டை போடுற மாதிரி பிஜேபிக்கு செல்வாக்கு வந்ததாகவோ எதுவுமே இல்லை. உங்களுக்கு தெரியும் நல்லா. இதுதானே சிக்கலே. உங்களுக்கு வந்து பிரதான எதிர்கட்சி பலவீனம் அடைஞ்சிருக்கு. அவங்களால நெரேட்டிவ் செட் பண்ண முடியல. அவங்களால தொடர்ந்து தோல்விகளை தவிர வேறு எதுவும் தழுவ முடியல. இதில் பிஜேபி வேணான்னு தான் அவங்க நினச்சாங்க. எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க, முடியல. கடைசி நேரத்தில் நிர்பந்தத்துக்கு அடிபணிந்திருக்கிறார்கள். ஆனால் இது ஜெல் ஆகாதுன்னு அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக இது கீழே கூட்டணி ஜெல் ஆகாது. இது அவர்களுக்கு, அதிமுக உள்ளவர்களுக்கு நம்ம விட ரொம்ப நன்றாக தெரியும். வேறு வழி இல்லை, போயிட்டாங்க அவங்க. பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. உங்களுடைய நன்றி. நன்றி.